ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், இன்னைக்கு நாள் வந்து காலையிலேருந்தே கொஞ்சம் சந்தோஷமாகவும் ரொம்பவே குழப்பமாகவும் தான் எல்லாத்துக்கும் ஓடி இருக்கும். சந்தோஷமான விஷயம் என்னென்னா, சுவாமி தமிழில் ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆகிட்டாரு. 90% 99% கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரீமேக் சீரியல் தமிழில் போலீஸ் ஆஃபீஸராக மெயின் லீடாக வந்து நடிக்கிறாரு சுவாமி. அதுவும் தமிழில் கமிட் ஆனாரு, அதுதான் ரொம்பவே சந்தோஷம். விஜய் டிவிலே கமிட் ஆகிருக்காரு. ஸோ அவரோட பேர் யார் அப்படின்ட்டு தான் இன்னும் யாருமே ரிவீல் பண்ணல. எல்பியாக இருக்கணும் தான் எல்லாருமே வந்து வேண்டிக்கிறோம். நடக்குதான்னு பார்ப்போம். நடக்கிறதா நடக்கும் என்ன கேட்டால். ஆனால் நேற்றுக்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு யூடியூப் சேனல்லாம் சொல்லிட்டாங்க, லக்ஷ்மியும் சுவாமியும் ப்ராஜெக்ட் பண்ண போகிறதில்லை இப்போதைக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம லக்ஷ்மி இல்லைன்னே நினச்சிக்குவோமே, யாராக இருந்தால் என்ன, எப்படியோ சுவாமி தமிழில் கன்மிட் ஆகிட்டாரு. அதுவே வந்து ஒரு பெரிய சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சுவாமி. அண்டு ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தேவையானது லக்ஷ்மியோட ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டோட அப்டேட் என்ன, அப்படி தான் இன்னும் வந்து எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சீரியலாக இல்லை வெப் சீரிஸாக. சில பேர் கமிட் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, சில பேர் இன்னும் கமிட் ஆகலை, இன்னும் சைன் பண்ணலை, அப்படின்னு முடிவு பண்ணலை அப்படின்லாமும் சொல்கிறாங்க. என்னடா நடக்குது, எங்கள் லக்ஷ்மி பிரியாவுக்கு ஏதாவது அப்டேட்டை கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் லக்ஷ்மி பிரியா வந்து இங்கே தனியாக அவங்க வந்து அவங்கள கேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், யூடியூப் சேனல் ஆரம்பித்ததாக இருக்கட்டும், இப்போ ஏரோபிக்லாம் கற்றுட்ருக்காங்க. ஸோ அந்த மாஸ்டர் வந்து ஆக்ட்ரஸ் மோட் ஆஃப் ஏரியல் குவின் மோட் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கே போனாலும் அங்கே எங்கள் எல்பி வந்து குவின் தாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் தான் வந்து சூப்பரான செலக்ஷ் மொமெண்ட்டை நம்ம சுவாமியும் லக்ஷ்மியும் ஷேர் பண்ண நாள். ஸ்டார்ட் மியூசிக்கில் கலந்துக்கிட்ட பிக்ஸை வந்து சுவாமியும் வந்து ஸ்டோரியில் போட்டார், நம்ம லக்ஷ்மியும் வந்து ஸ்டோரியில் போட்டாங்க, போஸ்ட் போட்டாங்க. பட் இதுதான் வந்து ஜோக்கர்ஸ்க்கு, ஃபேக் ஐடிஸ்க்கு ஒரு பெரிய அடியாக இருந்தது. அவங்க அதனால தான் வந்து சுவாமியை என்ன பண்ணாங்கன்னு தெரில, அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்களா என்னன்னு தெரில. அவர் இன்ஸ்டா விட்டு போயிட்டார். இதுக்கப்புறமேட்டு தான் இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் திரும்ப அகைன் நல்லபடியாக வந்தார். ஸோ இன்றைக்குமே பார்த்திங்கன்னா, அவர் வந்து தன்னோட ஸ்டோரியில் அவர் வண்டி ஓட்டிகிட்டு போகிற வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்காரு. அவர் கேட்க விரும்புகிற நாய்ஸ் வந்து இந்த நாய்ஸ் தான், அந்த வண்டி ஓட்டுற சத்தம் தானும் இவனோட ஒரு சூப்பரான பிஜிஎம்மும் போட்டு அவரே எடிட் பண்ணி போட்டிருக்காரு. ஸோ சூப்பர். இன்றைக்கி வந்து சுவாமியோட அப்டேட்டும் கிடச்சிது, லக்ஷ்மியோட அப்டேட்டும் கிடச்சிது. அஃபிஷியலாக சுவாமியோட அப்டேட் வந்து அதான் அவர் வந்து ப்ராஜெக்ட் வைஸ் கமிட் ஆகிட்டார் அப்படிங்கிறது கிடச்சிது. ஆனால் நம்ம லக்ஷ்மி பிரியா தான் என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட ப்ராஜெக்ட் என்ன அப்படின்ட்டு தான் இன்னும் ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. பார்ப்போம். எதையுமே போட்டு நம்ம குழப்பிக்க வேணாம். நம்ம ஸ்வெலக்ஷை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். 2 பேர்த்தோட ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும். இதுதான் என்னோட நிலமை. அண்ட் இன்றைக்கி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆர் சௌந்தர்யா அப்படிங்கிற சிஸ்டருக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே சௌந்தர்யா. நம்ம இப்படி ஸ்வெலக்ஸ் வீக்கா மூலமாக கமெண்ட்ஸில் கனெக்ட் ஆகி ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு, என்னோடய பர்சனல் சொல்கிற அளவுக்கு நம்ம 2 பேர் வந்து சிஸ்டர்ஸ் ஆகிட்டோம், ரியல் சிஸ்டர்ஸ் மாதிரியே ஆகிட்டோம், சொந்தக்காரங்க மாதிரியும் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு வெரி வெரி ஹாப்பி பர்த்டே சௌந்தர்யா சிஸ்டர். அண்ட் இதுக்கு முன்னாடி போன வீக்கும் ராணி சிவா அப்படிங்கிறவங்களும் எனக்கு பர்த்டே அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணியிருந்தாலுமே இன்றைக்கி சொல்கிறேன், மெனி மோர் என்ன சொல்கிறது, பிலேட்டட் பர்த்டே விஷஸ் ராணி சிவா சிஸ்டர். எல்லோரும் கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க. செலக்ஷன் அப்டேட் கிடைக்கிற வரைக்கும், வீக்காக அப்டேட் கிடைக்கிற வரைக்கும் தான் நான் சொல்வேன்.